வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நான் உங்கள் ரகுமான். நீண்ட நாளுக்கு அப்புறமா ராண்டி அட்டன் மீண்டும் வந்து விட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய டைட்டிலுக்காக தான் சேலஞ்ச் பண்ண போகிறாரு. சரி, அடுத்து என்ன நடக்கும்? ராண்டி அட்டன் கோடி ரோட்ஸ் தான் ஸ்டோரியில்னா ரோமன் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் நிறைய பேர் கேள்வியாக இருக்கும்ல. அதை பற்றிய டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் சீக்கில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, ராண்டி அட்டன் நீண்ட நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ரிட்டர்ன் ஆனது நல்லா இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் 3 ஹவர்ஸாக நடந்தது. ஸ்டார்டிங்கே ராண்டி அட்டன் ரிட்டர்ன் ஆனதுனால அந்த ஷோ பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் நிஜம். ஆக்சுவலி ராண்டி அட்டன் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா மாதிரி. சீனா எப்படி ஒண்டியாலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கம்பெனியை இழுத்து தாங்கி பிடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் தாங்கி பிடிச்சவர் தான் ராண்டி அட்டன். தேர் எழுக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்படுதில்ல, அப்படிப்பட்ட ஜான்சனாக்கு அடுத்த ஆள் நம்ம ராண்டி அட்டன் தான். அப்படிப்பட்ட ராண்டி அட்டன் அன்னையிலேருந்து இது நாள் வரைக்கும் ஃபுல் டைமாக தான் இருக்காரு. சில நாட்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ டபிள்யூடபிள்யூக்கு மீண்டும் வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் வேணும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ்ட்டே சொல்லியிருப்பார். கோடிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஒரு நல்ல சாம்பியன் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் 2 பேரில் யார் வெற்றி பெறீங்களோ, அதாவது ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் நடக்கல, அதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இந்த டைட்டில் எனக்கு சொந்தமாக்குறதுக்கான திட்டத்தை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு பெரிய நியூஸ் வந்தது, ராண்டி அட்டன் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு டீமோட தான் ஃபார்ம் பண்ணி வருவார், டீமாக தான் வருவார்னு. ஆனால் அது இது நடக்கலை. மேபி இதுக்கப்புறம் நடந்தாலும் நல்லா தான் இருக்கிறோம். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றாலும் சரி, நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, ட்ரூ மேக்கின்டர்கிட்ட டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பொத்தி வளர்த்த மணிமேகல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் கிட்ட மட்டும்தான் டபிள்யூடபிள்யூ இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா எத்தனையோ நல்ல பிளேயர் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் ரசல்மனியா வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் சேலஞ்சராக நம்ம ராண்டி அட்டனையும் உருவாக்கிட்டாங்க. ஒருவேளை ராண்டி அட்டன் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ட்ரூ மேக்கின்டரையும் பார்த்து கோடி ரோட்ஸையும் பார்த்து நான் நெக்ஸ்ட் சேலஞ்சராக வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு டவுட் வந்திருக்கும், யார் கூட மோதுவார்னு. ஆனால் ஒரு கோடி ரோட்ஸை பார்த்து கோடி ரோட்ஸோட டைட்டில் தொட்டு நான் இந்த டைட்டிலுக்காக தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட தான் ஸ்டோரிலைன் போவார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஏதாவது ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். அதன் மூலிமா ட்ரூ மேக்கின்டர் இருக்க ஸ்டோரியில் தான் கொண்டு போவானுங்க போல இருக்குது. இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மேக்கின்டர் மேட்ச்சில் ட்ரூவை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அவர் என்ன ஆவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசலாம். ஃபஸ்ட்டு ராண்டியை பற்றி பேசிடுவோம். ராண்டிக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது ராண்டி அட்டனுடைய ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா டபிள்யூடபிள்யூல ராண்டி அட்டன் எப்போ ஹீல் கேரக்டர் பண்ணாரோ அப்போ அந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய வியூவர்ஷிப் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ஒரு கொடுமையான ஹீல்டனாக இருப்பார், ஒரு கொடூரத்தை பண்ணுற ஒரு கெட்டவன் மாதிரி இருப்பார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல ரசிகர்களுக்கு ராண்டி அட்டனுடைய வில்லத்தனம் ரொம்பவே பிடிக்கும். டபிள்யூடபிள்யூல இப்போதைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான வில்லன் அப்படின்லாம் ஒருத்தன் இல்லை. அதை கண்டிப்பாக பண்ணணுன்னா ராண்டி அட்டன் பூர்த்தி செய்வார். ஆனால் ட்ரிபிள் ஹெச் ரொம்ப யோசிக்காரு. ஏன்னா ராண்டி அட்டன் பண்ணால் சூப்பராக பண்ணிடுவார், மற்றவங்களுக்குள்ளதெல்லாம் டம்மி ஆயிருமே அப்படின்னு யோசிக்காரு போல இருக்குது. சரி, ராண்டி அட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்தால் டபிள்யூடபிள்யூ அதில் சாம்பியன் ஆக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நொட்டுவார் ட்ரிபிள் ஹெச். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்சை கொண்டு போய் ரசல்மேனியா வரைக்கும் ஸ்டோரியிலே டெவலப் பண்ணுவானுங்களே தவிர்த்து முடிக்க மாட்டானுங்க. கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸும் வார் கேமில் ஃபேஸ் ஆஃப் பண்ணாலும் ரோமன் ரெயின்ஸ் எந்த டைட்டில் பக்கம் போகாதுன்னு தெரியல. பிளட் லைன் வேறு சாம்பியனாக இருக்காங்க. பிளட் லைன் ரியூனியன் ஆச்சுன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் ரா பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் முழுக்க ரோமன் ரெயின்ஸ் ரா பக்கம் தான் வராது, ரால தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ராயல் ரம்பர் வெற்றி பெறணும். சரி, இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது காய்ஸ். ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இப்போது எப்படி சொல்ல, ட்ரிபிள் ஹெச்சுக்கு நம்ம மண்டையில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம், மூளை இல்லை பீ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் பண்ணுற ஸ்டோரி என்ன அப்படி, அதாவது நல்லா தான் கொண்டு போகலாம், ஆனால் நான் அப்படி யோசிக்க மாட்டேன், என் மண்டையில் மூளை இல்லை அதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில டைம் மொக்கையாக கொண்டு போவார். அதை நினைக்கலாம் செம்ம கோவம் வருங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு.
அதே மாதிரி ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ராண்டி ஆட்டனை சாம்பியன் ஆக்கினா நல்லாயிருக்கும். இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆட்டனுக்கும் ஒரு ஸ்டோரி நான் உண்டாக்கி ராண்டி ஒரு வில்லனாக்கி கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்க சாம்பியன்ஷிப்பை போட்டுங்கி ராண்டி ஆட்டன் ஒரு நியூ ஸ்டெபிலேஷன் டீமாக உருவாக்கி அதுக்கப்புறமா ராண்டி ஆட்டன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆனால் இது நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த ஆள் இதை பண்ணுவாரா? கேள்விக்குறி தானே. ராண்டி ஆட்டனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் WWE எக்கச்சக்க மேட்செல்லாம் நடந்ததில்லை. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்ச் ஒரே ஒரு முறை தான் நடந்துட்டு இருக்குது. ரீமேட்ச் அப்படிங்கிறதும் நடந்தது இல்லை. அண்ட் இந்த ஸ்டோரியில் நடந்தால் நல்லாவே இருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸாக இருந்து அவருக்கு ஈக்குவலாக ஹீல் கேரக்டர் பண்ணுற ஒரே ஆள் ராண்டி ஆட்டன் தாங்க. ரோமன் ஃபேஸ் தானே இருந்து அவருக்கு ஈக்குவலாக இருப்பார் தவிர்த்து அவருக்கு மேலேயும் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு வில்லன். ஆனால் WWE அதை யோசிக்கணும். ராண்டி ஆட்டனை WWE பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நம்ம இவரை மாதிரி யூஸ் பண்ணலாம் நினைக்காங்க உங்களுக்கு சான்ஸ்னா போல். ஆனால் அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. அவர் WWE 2040 வரைக்கும் ஒர்க் பண்ண அளவுக்கும் ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் WWE ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அது ஏன் தான் தெரில. கோடி ரோட்ஸை நம்பி ஒரு ஸ்டோரியில் என்னை கொடுக்குற WWE எதனால் ராண்டி ஆட்டனை நம்பி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நான் கோடி ரோட்ஸை சமீப காலமாக வஞ்சப்புகழ் சேனலில் திட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் கோடி ரோட்ஸை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் நான் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 2023 அவர் சாம்பியனாக இருந்து சூப்பர் ஸ்டோரிலாம் கொண்டு போனார். ஈவன் ரோமன் ரெயின்ஸே இல்லாத காலத்தில் சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடந்த ஸ்டோரிலாம் வேறு லெவல். ஏஜே ஸ்டைல் கூட நடந்த மேட்செல்லாம் அல்டிமேட்டு. இதுக்கும் மேலே நான் சொல்லணுன்னா ஜான்ஸ்னா மேட்சாக இருக்கட்டும் அண்ட் கெவின் ஓவன் ஸ்டோரிலலாம் உண்மையிலேயே பக்காங்க. அப்படி செதுக்கி வச்சுருந்தாங்க. அப்படி நல்ல நல்ல ஸ்டோரியிலலாம் கொண்டு போன ஸ்டோரி லைன் கோடி ரோட்ஸ் இந்த முதல் சொதப்பிட்டார். ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட அவர் வந்து சம்மர் ஸ்லாம்லேருந்து இது நாள் வரைக்கும் ஸ்டோரி லைன் போயிட்டே தான் இருக்கிறாரு. சம்மர் ஸ்லாம் எப்போ நடந்ததுப்பா? ஆகஸ்ட் மாதமா? 7வது மாதம். 7, 8, 9, 10, 12 இப்போ 1 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சுக்கும் 6 மாதம் ஸ்டோரி லைன் ஆயிடுச்சு. 6 மாதமாக கிண்டின களியை தான் கிண்டிகிட்டே இருக்கிறாங்க தவிர்த்து புதுசாக சட்டியில் ஊற்ற மாட்டுக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் கோடி ரோட்ஸ் நாட் ஃபார் திஸ் டைம் ஃபைட்டிங் சாம்பியன். அவருடைய டைட்டில் ரேஞ்சின் ரொம்ப போர் அடிக்குது. அவர் வின் பண்ண 10 நாளில் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலன்னு. அதை தான் நான் இப்போவும் சொல்கிறேன். கோடி ரோட்ஸோடைய டைட்டில் டிஃபெண்டிங் போரிங். இந்த நேரத்தில் கண்டிப்பாக டைட்டிலை மாற்றி ஆகணும். அதுவும் ரசல்மேனியா டைமில் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ப்பா இதில் கண்டிப்பாக வந்து 100க்கு 100% வந்து கோடிக்கும் ரோமனுக்கு தான் ரசல்மேனியா நடக்கும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் திடீர்னு ராண்டி ஆட்டன் சாம்பியன் ஆகி ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணி இவங்களுக்கும் ரசல்மேனியா மேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். டிக்கெட்டும் நல்லா சேல் ஆகும். ஆனால் இதை நம்ம ட்ரிபிள் ஹெச் மாமனார் பண்ணணும். இல்லை நீ நினைக்கிற மாதிரி பண்ணால் நான் வந்து ஸ்பெஷலாக இருக்க மாட்டேன், நான் வந்து குண்டியில் தான் பாம்பை வைப்பேன் அப்படின்னு நினச்சாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி காய்ஸ், ராண்டி ஆட்டனை நம்பி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம், அவரை நம்பி ஒரு ஸ்டிபுலேஷனை உருவாக்கி அவரை சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் சட்டிப்பட்ட மாட்டார். கோடி தான் சாம்பியன், கோடி வெர்சஸ் ரோமனு, அதில் ரோமன் பீட் பண்ணி சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆன்மி. டீம் ஏயா டீம் பியா? டீம் ஏங்கிறது ராண்டி ஆட்டன் பக்கம், டீம் பிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் பக்கம். இதில் யார் பக்கம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.